ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேனியில் இருக்க சுழி ஃபால்ஸ் தான் வந்திருக்கிறோம். தேனியிலே ரொம்ப ஃபேமஸான சுழி ஃபால்ஸுங்க. உங்களுக்கு தேனியிலேருந்து 1 மணி நேரமும் கம்பத்துலேருந்து அரை மணி நேரமும் இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே வந்து பெரியவங்களுக்கு 30 ரூபாயும் சின்ன பசங்களுக்கு 20 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. முடிஞ்சாலும் நீங்கள் வந்து கேஷாக கொண்டு வந்துடுங்க. கேஷ் மட்டும்தான் வாங்குறாங்க, யூபி டிரான்சாக்ஷன் எதுவும் கிடையாது. இது காலையில் 8 மணிலேருந்து 4 மணி வரை ஓப்பனில் இருக்குது. காலையிலேயே வந்தனால சரியான கூட்டங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பின்னாடி தெரியும், ஃபுல்லாக கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. 1 கிலோமீட்டர் நடந்து போனோம் அப்படின்னா இந்த ஃபால்ஸை நம்ம ரீச் பண்ணிடலாம். போகிற வழி ஃபுல்லாக சும்மா சூப்பராக இருக்கும். இங்கேயே வீடு கட்டி தங்கிடலாம் போல இருக்கும். என்ன ஒன்று, இவனுங்கெல்லாம் ஃப்ரெண்டாக வச்சுட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இந்த மாதிரி கூட்டிகிட்டு வரானுங்க. இவர் தாங்க அண்ணன், எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தது இவர் தாங்க. எனக்கு எடிட்டிங் சொல்லி கொடுத்தது, இன்ஸ்டால பேஜ் ஓப்பன் பண்ணி கொடுத்தது இவரு தாங்க. எல்லாருமே இவருக்கு எல்லாமே தெரியுங்க. ஒரு மெடிக்கல் ரெஃபா இருந்துட்டு ஒரு பெஸ்ட் யூடியூபர்னா இவரு தாங்க சொல்லணும். அதான் பார்த்தீங்கன்னா தண்ணி வரும். இன்னும் நல்லா மழை பெஞ்சதுன்னா இந்த ஆறு ஃபுல்லாக தண்ணி போகும். ஏதோ கொஞ்சமாக தான் போயிட்டு இருக்குது. போய் பார்ப்போம் மேலே எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. 1 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட போயிட்டே இருக்காங்க. 1, 2, 3, 4 சொல்லிட்டு. நம்ம ஊரில் தான் கட்டையை வெட்டி வைப்பாங்கன்னு பார்த்தா இங்கேயுமே கட்டையை வெட்டி விறகு வச்சிருக்கானுங்களா, எதுக்கு வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. பாட்டிமா வேறு வந்திருக்காங்க, எந்த ஊர்லேருந்துன்னு தெரியல. பாட்டிமா வந்து மதுரை திருமங்கலத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம ஊரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு வரமாட்டேன்றானுங்க. டே, இந்த வீடியோ பார்த்தா தெரியும்டா, சும்மா கூப்பிட்டா எங்கேயுமே வரமாட்டேன்றீங்க. பாட்டிலாம் வருது, உங்களுக்கு என்ன கேடு வருதுன்னு தெரியல, வரமாட்டேங்கிறீங்க. அடுத்த ட்ரிப்பாச்சும் ஒழுங்கா வாங்கடா. அதாவது வெஸ்டர்ன் கேட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னாவே சொல்லவே வேணாம். மழை அவ்வளோ நல்லா பெய்யும். இந்த டைம் கொஞ்சம் மழை கம்மி அப்படின்றதுனால அவ்வளோவா தண்ணி இல்லை எந்த இடத்துலையுமே. இருந்தாலுமே கொஞ்சம் க்ரீனியாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி சொந்த ஊருக்கு பக்கத்துலேயே இருந்தால் டெய்லி வந்துட்டு போவோம். கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம் போயிட்டுருக்காங்க. ஆகஸ்ட் 15 வேற. எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி சின்ன ஓடமாக போயிட்டுருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம். சும்மா எப்படின்னு சொல்லிட்டு சில்லுன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. சில்லுன்னு இருக்கா எப்படின்னு பார்க்கலாம். ஓய்யோ, எல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது, வேற லெவலுங்க. சில்லுன்னு இருக்கு. ஓ, குற்றாலத்தில் இருக்கிற மாதிரி நல்லா சில்லுன்னு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியே வந்துருக்குது. நல்லா அழகாக குரூப் ஃபோட்டோ போடுறாங்க. நம்ம வீட்டில் கூப்பிட்டா யாருமே வர மாட்டேன்றாங்க, வீட்டில் கூப்பிட்டா அனுப்பவும் மாட்டேங்கிறாங்க. இந்த ஃபேமிலி எவ்வளோ அழகாக வந்திருக்காங்க பார்த்தீங்களா? ஓ, செம பிளேஸுங்க. இங்கே அதுவும் இல்லாமல் டாய்லெட்ஸ் இருக்குது, மரத்துலேயே செஞ்சுருக்காங்கப்பா. எங்கே போனாலும் இவனுங்களுக்கு ஒரு வேலை டாய்லெட்ஸ் போகலாம், அங்கே போகலான்ட்டு உள்ளே ஃபோன் எடுத்துகிட்டு போக வேணாம். 1 கிலோமீட்டர்னு சொன்னாங்க, ஆனால் அங்கே பார்த்தா போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் இருக்கும் போல். எங்களுக்கும் கரெக்டாக தெரில. அங்கே காலையிலே சீக்கிரம் வந்ததுனால மக்கள்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மான்சூன் சீசனை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சுழி ஃபால்ஸ் வாங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. இங்கே வரேங்க. நீங்கள் எந்த ஊருங்கம்மா? மதுக்கரைங்க. கோயம்புத்தூருங்களா? தெரியுங்க. நானும் கோயம்புத்தூரில் வேலை செஞ்சுருக்கேன். சொந்த ஊர் தருமபுரிங்க. கோயம்புத்தூரில் வேலை செஞ்சேன். அங்கே சரவணம்பட்டியில் வேலை செஞ்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா சின்ன ஃப்ரிட்ஜ் மாதிரி ஒன்று இருக்குங்க. ஃப்ரிட்ஜை தாண்டி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஐயோ, எவ்வளோ பெரிய மரம். வேரோட பிடிங்கிருக்கா இல்லை வேறானே தெரியல. ஜூம் பண்ணி கட்டும் பாருங்கள். போய் குளிச்சுட்டே வந்துட்டாங்க. நாம இன்னும் அப்படியே இருக்கோம். என்னதுன்னா 1000 ரூபா வந்துருக்குண்ணா போன மாதத்தில். இந்த கட்டையில எதுக்கு அடிக்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. இங்கேயே வெட்டி சேஃப்டி பர்பஸ் என்னன்னு தெரியல. ஒரு வழியாக பக்கம் வந்தாச்சுங்க. சவுண்டு கேட்குது.
ஓ, மரத்து பேர் பாருங்க, புளிச்சி. இந்த மரத்து பேர் இதுக்கு என்ன இதுன்னு எனக்கு தெரியல. சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் போகிறாங்க. ஓ, இதுக்கு மேலேயும் போயிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி இங்கே வந்தா இங்கே ஸ்டெப் ஏறிட்டு இருக்குது. நீ எவ்வளோ தூரம்னு போனே தெரியல. ஸ்டெப் ஏறுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 ஸ்டெப் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், உள்ள போனால் தான் தெரியும். சவுண்ட் கேட்கும். தண்ணி வருதை பார்த்தாச்சு. எல்லாரும் போய் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் காலையிலே ஃபஸ்ட் பேட்சாக வந்தோம். இன்னும் இருக்கும். தண்ணி தெரியுது பாருங்க. ஒரு வழியா அவன் ஃபால்ஸ் ரீச் பண்ணிட்டோம். சரியான கூட்டம். நினைச்சு பார்க்கல, காலையிலே கூட்டமா இருக்கு. கண்டிப்பா சூழி ஃபால்ஸ் வாங்க. ஃபுல் கூலிங்க. ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க. ஃபுல் கூட்டம்.